ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான புதினா கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கட்டு புதினா எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், 20 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 10 வரமிளகா, கல்லுப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. நம்ம இப்போ குக் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். அடுத்தது பூண்டு, இஞ்சி, நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி அதில் ஆட் பண்ணுறோம். வரமிளகாய், இப்போ நல்லா வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். புதினாவை நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. நல்லா 2 டைம் 3 டைம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி மண் இல்லாமல் எடுத்துக்கணும். புதினா 2 நிமிஷம் வெந்ததுன்னா போதுங்க. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. லைட்டாக சுருங்கி வந்ததுன்னா போதும். ரொம்ப போட்டு வேக வச்சோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். ஒரு அளவுக்கு வேக வச்சோம்னா போதும். பாருங்கள், ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. நம்ம இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் நான் அப்படியே அதில் சேர்க்கலைங்க. தேங்காய் அரைக்கும் போது சேர்த்துடலாம். முன்னாடியே சேர்த்தோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். தேங்காய் வறுக்கக்கூடாது. நான் அப்படியே பச்சையாகவே சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் இதில் போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. உப்பு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் சேர்த்திருக்கேங்க. மிக்சியில் போட்டு நீ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ கடுகு போடுறோங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை,
ஒரே ஒரு வரமிளகா. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இது சாதத்துக்கு வச்சுக்கலாங்க. லஞ்சுக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புளி வச்சு அரைக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து வறுக்காமல் போட்டிருக்கோம், அதனால் புளி வச்சு அரைக்கணும். அவ்வளோதாங்க. இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.